போச்சா எப்படி என் டவுசரை கழட்டா விட மாட்டேன் ஐயா நீ உள்ள போச்சா சாமி இல்லை லேசா இப்படி ஆட்டி கொடுங்க போயிரு காலைல இப்படி பரமக்குடி போயிட்டு வருவோம். எதுக்கு? அங்கே தான் பிளாக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாம். கருப்பாவா? கருப்பா இல்லை, போலீஸுக்கு தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம துர்ராஜ் ஆல்ரவுண்டுக்கு அங்கே தான் பண்ணது. அது பாதி பண்ணையிலே போலீஸ் வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிட்டேன். ஆத்தாடி தொங்கிட்டு கிடக்கு. காலைல 2 பேர்த்தையும் கூட்டு போனால் அந்த பாதி இந்த மீதியும் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன் 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 டீ சாப்பிட்றீங்களா? டீ என்று சொன்னோன்னே எனக்கு அக்கிரவாடு மட்டுமே நினைவு விட்டுக்குது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், குய் என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கனியோமா, ஐவரும் குடியுள்ளதுமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமான் படத்திற்கு கோடுற படம் நீ. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினி. ஆத்தாடி உங்களுக்கு நிக்கிற பாக்குறப்போ எனக்கு கும்பகரணி மட்டுமே நினைவு விட்டுக்குது. அவர்தான் 6 மாதம் அல்லாந்து வருகிறார். உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம்னா ஒரு நியாயம் வேண்டாமா ஐயா? இதை கேட்கறதுக்கு எனக்கு இந்த ஊரில் ஒரு ஆள் இல்லையா ஐயா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். அப்ப கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே எனக்கு நினைவூட்டுகிறது. இடத்துல ஐயோ 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 சொன்னோனே எனக்கு யமனை மட்டுமே நினைவுகிறது. யமனுடைய அருகில் நான் ஐயோ இருக்கிறான். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த எண்ணல் வந்தாலும், எந்த இடங்கள் வந்தாலும், எந்த மனிதனுடைய நாவிலிருந்தும் ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது. இப்பொழுது மக்களிடத்திலே சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் ஐயோ என்ற வார்த்தையை கூறக்கூடாது என்பதை இந்த மேடையில் சொல்லி அமருகிறேன். அமருகிறேன் என்பது ஐயா. உன் முடியை கிளிக்க நான் ஏற்பாடு வேணா? என் முடியை கிளிக்க தெரிஞ்ச ஐயா முடியல சாமி. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு? ஆமாம் நெஞ்சு? ஆமாம் நெஞ்சு. நெஞ்சுன்னு சொன்னோன்னே நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு. நெஞ்சுக்கு என்ன பெருமை? ஆமா, குஞ்சுல அடக்குறேன். குஞ்சு 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 என்று சொன்னோன்னே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தானே இதை விட்டுவாம நினைக்கவா? அதெல்லாம் கோழி. அதெல்லாம் இப்போ உன் குஞ்சு பெருசா என் குஞ்சு பெருசான்னு டேப்பு வச்சு அளக்கிற நேரம் ஆகிது. 2 குஞ்சுக்கு வேலை இல்லாம இருக்கு. குஞ்சுக்கு ஒரு பெருமை இருக்கணும். குஞ்சு கூட்டங்களை பெருக்க செய்ய வேண்டும். குஞ்செல்லாம் பெருக்கத்தான் செய்யுது. பெருக்கும் போது ஆள் இல்லைன்னா என்ன பண்ணு? குஞ்சு கூட்டங்களை, கோழி குஞ்சுகளை. ஐயோ, நான் என் குஞ்ச சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. என் வயிற்றுல ஐயா கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, காத்து காத்திலே 10 வை காட்டு. காத்து சூத்து சூத்து சூத்திரங்களை கட்டவன் சோத்திரங்கள் தெரியுமா? சூத்திரம் அந்த பக்கம் போவா அப்படின்னா வண்டி. பிரம்மனுக்கு அண்ணா வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருணை வாங்கின வண்டி, சிவனுக்கு காலை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகருக்கு மூச்சு வாங்கின வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டியா இருந்தாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணும். குண்டி குண்டி என்று சொன்னோன்னே ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமாக வந்ததாம். மனிதன் மிருகத்தில் நெருங்கிறான். பூமியை துளைத்துக் கொண்டுள்ளே போனது. குண்டி பகுதி வெளியிலே நின்றது. இன்னும் குண்டி அழகாக வைத்து வணங்குகிறார்கள். குண்டிக்கு குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்க இடம். குன்று இருக்க இடமெல்லாம் குண்டிலையா இருக்கான், குன்றுல இருக்காயா. வந்தமா, கையெழுத்த போட்டோமா, காசை வாங்கினோமா, போனோமா இருக்கணும். தொண பேசிட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்காத வேலை. யாருக்கிட்ட கையெழுத்து போடுறது? ஹலோ, என்கிட்ட தான் போடணும். அப்படியா? கூட பாரம் என்கிட்ட தான் இருக்கு. 4 பாரம் வச்சிருக்கேன். தலைப்பாரமா? தலைப்பாரம் அப்ளிகேஷன். பப்ளிக்காம இல்லையா? மாசமானா 1000 ரூபா. எப்பயா சொல்ற? இப்போ தான் சொன்னேன். ஏடா போயா, ஏற்கனவே நான் மாசமாயி 60 உள்ளே பெற்று விட்டேன். இன்னும் மறுபடியும் பெண்ணா மாறி அவர் ஆம்பளை கட்டி மாசமாயி 60 உள்ளே. மாசமான இந்த மாசமான இல்லை, மாதம் 1000 ரூபா உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன். கையெழுத்து போட்டு போங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு 1000 ரூபா? ஆமாம். ஏப்பா அந்த முதல் சொல்லி தான் நான் நாடத்துக்கு வர வேண்டியது இல்லையப்பா. 1000 ரூபா இங்கே குடும்ப செலவு பார்த்துருப்பேன். கிழிச்சு விடலாம். உங்களுக்கு இல்ல தலைவரே, ஐயா உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுக்காரமாக்கு தான். குடும்ப தலைவர் இருக்குல்ல, அது பேருக்கு தான் 1000 ரூபா அனுப்புவோம். ஏன் பண்ணுவீங்க? ஆமா, உங்களுக்கு கைவிடியா. நல்ல வேலை நீ ஏமாத்த தெரிஞ்சா. இல்ல நான் ஏமாத்த தெரிஞ்சேன். எனக்கு சொன்ன
1000 ரூபாய் வாங்கிட்டு போய் ஏமாற தெரிஞ்சேன். என் மனைவின்னு சொன்னோட சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எனக்கு மொத்தம் 52 பொண்டாட்டி. மாதம் 52,000 52,000 கிடைக்குமே. உங்களுக்கு மாதம் 52,000 ரூபாவா கொடுத்து விட்டு அரசாங்கம் நக்க. ஐயா ஒரு பொண்டாட்டிக்கு தான் 1000, மற்ற பொண்டாட்டிலாம் ரிஜெக்ட் கெஜெட்டுக்கு வராது, தெரிஞ்சுக்குங்க. ஏயா 52 கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன் கடைசியில் இப்படி ஏமாத்திட்டேன்? ஆமாம், அப்புறம் என்ன, ஒரு பொண்டாட்டிக்கு தான் கொடுக்க முடியும். அரசாங்கம் எப்போ சட்டம் போட்டுச்சு? இப்போ ரீசெண்டாக. நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப காலம் ஆகுது. அப்போ பழைய பொண்டாட்டிக்கு அது காசு வராது. புது பொண்டாட்டி கட்டி விளையாடுமா? அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தலைவியை கூப்பிடாது வாங்க, உள்ள பொண்டாட்டிக்கு விலையை காண அந்த புது பொண்டாட்டி கட்டலாம். என்ன வாயோ தெரியல, கோழி குண்டி தின்ன மாதிரி முன 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 முன. யாருப்பா அந்த வேலை செய்யறது? யாருப்பா அந்த வேலை செய்யறது? பா, எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, இப்போ தர முடியாதனால. யாராக இருந்தாலும் அப்புறமா வாங்கிக்கணும். டேய் இந்த மிருதக்காரங்க, டேய் வாங்க. என்ன நான் வெளியில் வந்தால் நீ உள்ளே போகிற, நான் கரெக்டாக உள்ளே வரும்போது நீ வெளியே ஒட்டி வந்துடுற. என்ன பண்ணுறாங்க நீ? போய் பார்ப்பல. யார? டான்ஸ்காரப்பில். உனக்கு என்னங்க வேலை? நீ அங்கே இல்லாத போது நான் திரும்ப வாய ஊது. அப்பா 145 ரூபா சரக்கா கிடைச்சிச்சு. கரும முடிச்சவனே, நல்ல சரக்கா குடிச்சு தோடா. அதான் கிடைச்சிச்சு. இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் வாயை உதச்சோன்னேன். இந்த வேலை பார்க்குறான்னு தான் அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பனை வாங்கி அதில் ஊற்றி வச்சுட்டு வந்துருக்கு. இல்லையே கசக்கலையே. அப்போ அந்த வேலை பார்த்தியா? வேப்பனை எடுத்துட்டால ஒரு வேலை.